நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் மத்தி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் குக்கரில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிடும். ஓகே, வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. காரத்திற்கேற்ப 5 வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே காரத்திற்கேற்ப 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க மத்தி மீன் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்ச மிக்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அரைச்ச விழுதுகள் எல்லாத்தையுமே மத்தி மீனில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது போல் மசாலா அரைச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மத்தி மீன் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே முழுமையாக எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஊறட்டும். இதுக்கிடையில் நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இது போல் நறுக்கி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொறுத்த வரையும் நல்லா கண்ணாடி பதம் வரக்கூடாது, நல்லா மொறுன்னு வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் மொறுன்னு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம்ல மத்தி மீன், அதை எடுத்து அது மேலே அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது போல் எல்லாத்தையுமே மத்தி மீன் எல்லாத்தையுமே அந்த வெங்காயத்துக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு இது கூடவே ஒரு பக்கம் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். மேலே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம வந்து விசில் போட போகிறதுனால அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு சரியாக ஒரு விசில் விட்டால் போதும். அதே போல் ஒரு விசில் விட்டுட்டு தம்மில் போட வேணாம், லைட்டாக தம்மில் இருந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக ஒரு விசில் விட்டாச்சு. நல்லா ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ விசில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா சூப்பரான நல்லா டிஃப்ரெண்ட்டான மத்தி மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதிகமாக மத்தி மீனில் மீன் குழம்பு அதே போல் மீன் வறுவல்னு செஞ்சு போர் அடிச்சுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மசாலா சேர்த்து மசாலா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மெத்தி மீன் அந்த கிரேவியோடு சேர்ந்து சாப்பிடும் போது சூப்பரான அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் சூப்பரான காரசாரமான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.